தமிழ்நாடு முழுக்க அவரை பரப்புரை செய்யல, எல்லா தொகுதிகளுக்கும் போகல, 234 தொகுதிகளையும் கவர் பண்ணல. இது எப்படி தாவேக்காவுக்கு உதவுச்சு? இந்த தேர்தலில் எங்க தாவேக்கா வந்து டிஃபரன்ஸ் உண்டாக்குச்சு, அவங்களுடைய வேலைப்பாடுங்கிறது இதுல என்ன வித்தியாசமா இருந்தது? டேட்டா மேனிப்புலேஷனை வந்து ப்ரிசைஸ்னஸாக வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இது பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் கேட்டகரைஸ், இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட வந்து அந்த மார்க்கெட்டிங் போகிறப்ப அது நொடி பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து ரீச் பண்ணது இல்லையா? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. மேக்ஸிமம் விஜய்க்கு வந்து 55 lakhsலேருந்து 70 lakhs ஓட்டு வரும் தான் வந்து கணக்கு பண்ணியிருந்தாங்க. இப்போ விஜய் வாங்கியிருந்தது எவ்வளோ ஓட்டு? 1,70,00,000 சம்திங் நினைக்கிறேன். அப்போ அந்த 1 கோடி எப்படி வந்து டிஃபர் ஆச்சு அப்படின்னா, இவங்களோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா அபவ் வந்து 40-50 கிடையாது. இவங்க டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 30. அந்த பிலோ 30 இருக்கிற பாப்புலேஷனை வந்து ஈஸியாக வந்து இவங்க ஏற்கனவே ஒரு ஸ்டார் ஃபேன் பேஸில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கும் கீழே என்ன கம்மி பண்ணி பிலோ 20 இருக்கிறவங்கள தங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை வந்து கன்வின்ஸ் பண்ண சொல்லி இவர் வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுறாரு இல்லையா? அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக எப்போ வருவாரு? இப்பெல்லாம் வர மாட்டாரு, கோட்டு போட்டாதான் சோசியல் மீடியால நடந்து கொண்டிருப்பது மேல அரசியல் வட்டாரத்திலையும் பிரதிபலிக்குது. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றது ஒரு கீவேர்ட். அந்த மாற்றம் வேணும்ன்ற அந்த ஒரு கீவேர்ட், மாற்றம் வேணுங்கிறது கீவேர்ட். அங்க நீங்க யார்ட்டாச்சும் கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்ன மாற்றம்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஐ மீன் தமிழ்நாடோட எக்கானமி வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இருந்து கீழே வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன் வரும், எவ்வளோ கிளாஷஸ் நடக்கும், எவ்வளோ மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பொருள் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட்லியரா மாறும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இந்த டிவிகே ஃபேன்ஸ்க்கு புரிய வைக்கணும்னா என்னால் புரிய வைக்கவே முடியல. டிஎம்கேவோ இன்னும் பிற கட்சிகளோ என்ன நினைச்சிட்டு இருந்ததுன்னா, எப்பவுமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அந்த 18 to 19, 19 to 29 இருக்கிற வந்து ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ஒருத்தவங்க ஒரு ஏரியாவில் வந்து மார்க்கெட்டிங்கோ இல்லை வந்து அவங்கள பற்றின விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மறுபடியும் போய் கதவை தட்டி அவங்க இந்த மாதிரி கட்சியிலேருந்து வர ஓட்டு போடுங்கன்னு நிற்கிறாங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபோன் மூலியமாக அங்கே இருக்கிற வந்து உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நம்ம சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் டேட்டா சயின்டிஸ்ட் திரு பிரபாகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. பொதுவாக இப்போ இந்த எலெக்ஷன் இப்போ தாவேக்கா ஜெயிச்சு வந்திருக்குது, அல்லது அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வெளியில் நிறைய கட்டுரைகள் வருது. முதல்ல வந்து நம்ம இப்போதைய முதல்வருக்கு வாழ்த்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். எப்படியோ 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனால் இது எப்படி நடந்தது? இது ஒரு அற்புதம். அவர் வந்து 1967 அண்ணா ஆட்சியை பிடித்ததை விட 72 கட்சி தொடங்கி 77 ஆட்சி பிடிச்ச எம்ஜிஆரை விட ஒரு வரலாற்றை நிகழ்த்தி இருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து அதை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ஒரு டேட்டா ட்ரிவன் ஒரு வேலைகள் நடந்திருக்குது. இதர பாரம்பரிய கட்சிகள் அதில் கோட்டை விட்டுருக்குது. அப்புறம் வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு அதுவும் கூட அந்த வார்த்தைகளும் அங்கங்கே கேள்விப்பட முடியுது. இது என்ன ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் முடிவுகளை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? உங்கள் துறை ரீதியாக நீங்கள் சொல்லணும்னா இது என்ன நடந்திருக்குது? இப்போ இந்த தற்போதைய நடக்கிற எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ட்ரிவன் ஸ்டேட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற வந்து ஒரு 90% பீப்புள் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எல்லாமே வந்து டேட்டா ட்ரிவன் தான். அப்போ இந்த டேட்டா ட்ரிவனாக இருக்கிறப்ப இது வந்து ஒரு டேட்டா குவான்டிஃபை ஆகிறப்ப இங்கே எல்லாமே வந்து இந்த டெசிஷன்ஸு மக்கள் வந்து என்ன மாதிரி வந்து யோசிப்பாங்க, அவங்கள எப்படி மேனிப்புலேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு டேட்டாவை வச்சே மூவ் ஆகுது. சோசியல் மீடியாவில் நடந்து கொண்டிருப்பது மேலே அரசியல் வட்டாரத்திலையும் பிரதிபலிக்குது. கடந்த ஆட்சிலையும் கூட சோசியல் மீடியா விவாதங்களுக்கு அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கறது, ரியாக்ஷன் அப்படிலாம் இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த தேர்தலில்
நிறைய கட்சிகள் ஐடி விங் வச்சிருந்தாங்க. எல்லா கட்சிகள்ட்டையும் ஐடி விங் மாதிரி இருந்தாங்க. ஐடி விங் செயல்பாடுகள் இருந்தது. டிஜிட்டல் வாரியர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. இந்த தேர்தலில் எங்க தாவேகா வந்து டிஃபரன்ஸ் உண்டாக்குச்சு, அவங்களுடைய வேலைப்பாடுங்கிறது இதுல என்ன வித்தியாசமா இருந்தது? அவங்க வந்து ப்ரெசன்ட் ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆனாங்க. அவங்க வந்து டேட்டா மேனிப்புலேஷனை வந்து ப்ரிசைஸ்னஸாக வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இது பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் கேட்டகரைஸ் இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் வந்து ஒரு ப்ரெசன்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து அது ட்விட்டருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ முன்னாடி வந்து அந்த ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாங்க. அந்த ஃபேஸ்புக் மூலயமா வந்து வர வந்து ஒரு சோஷியல் மீடியா கேதரிங்கோ, அந்த ஒரு சோஷியல் மீடியா மூலமா வர மொமெண்டோ வந்து ப்ரெசன்ட் லைஃப்ல அங்க ஒன்று இங்க ஒன்று செயல்பட்டுச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த சோஷியல் மீடியா கேதரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்கல்ல. ஆமா, இப்போ முதல்ல வந்து நம்ம மெரினாவில் கூடுவோம், ஆமா, ஜல்லிக்கட்டுக்கு, அதுவும் சோஷியல் மீடியாவில் ஒரு பங்கு இருந்ததுனாலும் கரெக்ட், ப்ரெசண்டா ஒரு இடத்துல கூடுறது மக்கள் அப்படின்னு இருந்தது. ஒரு கூட்டத்திற்கு, பொதுக்கூட்டத்திற்கு போறது, அரசியல் கூட்டங்களை கூட்டமாக ஒவ்வொரு கட்சி கூடும்போது அந்த இடத்துல போய் கேட்கறது. இப்போ இந்த சோஷியல் மீடியா கேதரிங்கிற அந்த கேதரிங்கோட சோஷியல் கேதரிங் அண்ட் சோஷியல் மீடியா கேதரிங் இதுக்கே அடிப்படையில் வித்தியாசம் இருக்குதா? சோஷியல் கேதரிங்ன்றப்போ ஒரு குரூப் ஆஃப் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் ஆர்கனைசர் ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து பேம்ப்ளெட்ஸோ இல்லை எதோ கொடுத்து எவ்வளோ பேரை ரீச் பண்ணலாம், ஒரு 100 பேரை, ஒரு 1000 பேர் ரீச் பண்ணலாமா? ஆனால் இந்த சோஷியல் மீடியா கேதரிங்ன்றப்ப ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணோம்னா அது வந்து மினிமம் வந்து ஒரு 1 லட்சம் பேரை வந்து ரீச் ஆகுது. அப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியா கேதரிங்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுறப்ப நம்மளோட வந்து இந்த கத்திப்பாராவோட அந்த ஆடிட்டோரியமில் வந்து வீக்கெண்ட் வந்து ஆனால் வந்து ஒரு சோஷியல் மீடியா கேதரிங்னு சொல்லிட்டு இது போட்டு அங்கே எக்கச்சக்கமாக பாட்டை பாடிக்கிட்டு ஒரு சில் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட வந்து அந்த மார்க்கெட்டிங் போகிறப்ப அது நொடி பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து ரீச் பண்ணது இல்லையா? இது எப்படி தாவேகாவுக்கு உதவுச்சு? இது ஒரு விசிபிலிட்டி தான். இப்போ மற்ற பார்ட்டிக்கு இருந்த விசிபிலிட்டியை விட தாவேகாவுக்கு விசிபிலிட்டி அதிகமாக இருந்துச்சு. எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து கிரவுண்டில் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்தார். திரு சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்தார். விஜய் வந்து கிரவுண்டுக்கே வரல, அவர் 4-5 இடத்துக்கு மட்டும் வந்தாரு. அவரு நடு லீவ் எடுத்துக்கிட்டாரு. அப்படிங்கிற போது பாரம்பரிய கட்சிகள் அல்லது கட்சியின் சொந்தர்கள், அபிமானிகள் இதை ஏளனமாகவும் ஏகத்தாளமாக இவன் எங்கே வரப்போறா, அப்படி இவர் வந்து எலெக்ஷனை சீரியஸாகவே எடுத்துக்கல அப்படிங்கிற பொழுது தாவேகாவுடைய விசிபிலிட்டி எங்கே இருந்தது? நீ அங்கே இப்போ கன்னியாகுமரியில் கூட்டினா அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு, அப்புறம் கலைஞ்சு போச்சு. இதெல்லாம் ஓட்டா மாறாது. இப்படி வேற சென்னையில் கூட்டினா ஒரு இடத்துல கூட்டம் குடிச்சு. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அவரை பரப்புரை செய்யல, எல்லா தொகுதிகளுக்கும் போகல, 234 தொகுதிகளையும் கவர் பண்ணல. அப்படிங்கிற பொழுது விசிபிலிட்டி எங்கே அவங்களுக்கு கூடுதலாக இருந்துச்சுன்னு சோஷியல் மீடியா விசிபிலிட்டி வச்சு தான் ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அமைக்க முடியுதா? கடந்த ஒரு 15 வருஷமா வந்து சீமான் தான் வந்து நம்ம நாட்டின் வந்து நிரந்தர முதல்வராகவோ பிரசிடென்ட்டாவோ இருந்திருப்பார். ஆனால் எங்கே வந்து இது வந்து மேட்ச் ஆகுதுன்னா சோஷியல் மீடியாவில் நடக்கிறதெல்லாம் ரியாலிட்டியில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமானா ஆகிறது இல்லை. ஆனால் வென் விஜய் ஸ்டார்டம் மீட்ஸ் த சோஷியல் மீடியா விசிபிலிட்டி, அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து எல்லாம் வந்து விஜயோட வந்து அந்த ஸ்டார்டமை டார்கெட்டடாக வந்து பீப்புளுக்கு வந்து டார்கெட்டடாக வந்து சென்ட் பண்ணுறாங்க இல்லையா? இந்த கேட்டகரி, ஏஜ் வைஸ் கேட்டகரி, அதாவது விஜய், இன்ஃப்ளூயன்சர், மக்கள் இப்படிதான் இந்த இதெல்லாம் செயல்படுது. உங்களுக்கு வந்து அண்டர் ஒரு 20 இயர்ஸ்க்குள்ள இவங்களோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா அபவ் வந்து 40-50 கிடையாது. இவங்க டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 30. அந்த பிலோ 30 இருக்கிற பாப்புலேஷனை வந்து ஈஸியாக வந்து இவங்க ஏற்கனவே ஒரு ஸ்டார் ஃபேன் பேஸில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கும் கீழே என்ன கம்மி பண்ணி பிலோ 20க்குள்ளே இருக்கிறவங்கள தங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை வந்து கன்வின்ஸ் பண்ண சொல்லி இவர் வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுறாரு இல்லையா? அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இந்த பைப்லைன் இப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? விஜய், இன்ஃப்ளூயன்சர், டார்கெட்டட் க்ரௌட், and the targeted crowd will influence other set of people who are traditionally voting for வந்து other parties. ஸோ இப்போ நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஎம்கேவோ இன்னும் பிற கட்சிகளோ என்ன நினச்சிட்டு இருந்ததுன்னா எப்போவுமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அந்த 18 to 19, 19 to 29 இருக்கிற வந்து ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்போ வந்து அவங்க கேல்குலேட் பண்ணது என்னன்னா மேக்ஸிமம் விஜய்க்கு வந்து 55 lakhsலேருந்து 70 lakhs ஓட்டு வரும் தான் வந்து கணக்கு பண்ணியிருந்தாங்க. இப்போ விஜய் வாங்கியிருந்தது எவ்வளோ ஓட்டு? 1,70,00,000 சம்திங் நினைக்கிறேன். அப்போ அந்த 1 கோடி எப்படி வந்து டிஃபர் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 70 லட்சத்தை விட எக்ஸ்ட்ரா 1 கோடி வாங்கினாரு. அந்த 1 கோடி எங்க இருந்ததுன்னா இந்த 70 லட்சம் பேரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ண வச்சாங்க.
அப்போ வந்து அது எக்ஸ்போனன்ஷியலா வந்து எல்லாத்தையும் வந்து ஓட் போட வச்சிருக்கு தாராளமா. ஸோ அப்படிதான் இதை வின் பண்ணிருக்காங்க. இந்த வேலையை வந்து இப்போ எலெக்ஷன் வந்து அறிவிப்புக்கு பிறகு 1 மாதத்துல தேர்தல் வந்துருச்சு. 1 மாதத்துல செய்யத்தக்க வேலையா அது? இது வந்து கடந்த 3 வருஷமா வந்து நடந்துகிட்டு இருந்த வேலை. வாய்ஸ் ஆஃப் காமன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்து அவங்க தனித்தனியாக வந்து செஞ்சிருந்தாலும் கடைசி வந்து ஒரு 1.5 வருஷமா வந்து அவங்க சேர்ந்து செஞ்சிருந்த வேலை. இதுக்கு முன்னாடி ரூட்ஸ் வந்து ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு வந்து பெரிய ஆக்டர்ஸ்க்கு செலிபிரிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை போய் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வந்து அந்த ஸ்டார் செலிபிரிட்டி அந்த ஒரு ஸ்டார்டம் யூஸ் பண்ணி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற வந்து சின்ன பசங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ஏற்கனவே இருந்த நெட்வொர்க் சினிமா பரப்புரைக்காக சினிமாவை கொண்டு போய் கிரவுண்டில் சேர்த்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு க்ரௌடை வர வைக்கிறது அப்படின்னு ஏற்கனவே இருந்த நெட்வொர்க் வந்து இதற்கும் பயன்பட்டு இருக்குங்களா? ஏற்கனவே இருந்த நெட்வொர்க் இதுக்கும் பயன்பட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து மற்ற யாருக்கும் வந்து பாசிபிள் இல்லாத விஜய்க்கு பாசிபிள் ஆனதுக்கு காரணம் என்னன்னா சோஷியல் மீடியான்ற ஒரு சின்ன பாயிண்ட் தான். மற்ற எதுவுமே வந்து ஏன்னா அந்த ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று இல்லைன்னா அப்படின்னா 2 வருஷத்துல வந்து விஜய் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. அது ஒரு 10 வருஷமா இருந்திருக்கலாம். இன்னொரு டேர்ம் வந்து 5 வருஷமா இருந்திருக்கலாம். இப்போ எதிர்கட்சி தலைவரை உட்காந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனா சோஷியல் மீடியான்னு ஒரு கரண்ட் ட்ரெண்ட்ல இருந்த ஒரு மீடியம் வந்து அவங்க யூஸ் பண்ணி அதுல வந்து யங்ஸ்டர்ஸை கேப்டிவைஸ் பண்றாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா காலகட்டத்தில் பத்திரிகைகள் மிக முக்கியமான கருவியா இருந்தது. வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கலைஞர் கொடுத்தாரு. அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கலைஞர் கொடுத்துருந்தாலும் அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியில உட்கார்ந்து பேசுறவங்க வந்து வேற செட் ஆஃப் ஆட்களா இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த தொலைக்காட்சி பெட்டியே அதுக்கப்புறம் அந்த ஆட்சிக்கு எதிராக போச்சு. டெக்னாலஜி புது டெக்னாலஜி இருந்தால் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல இந்த பாரம்பரிய கட்சிகள் என்னிடம் கட்சி இருக்கிறது, கட்டமைப்பு இருக்கிறது, தொண்டர்கள் வளம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, அடிஷ்னலா இந்த டூலை பயன்படுத்த தவறிட்டாங்களா? அடிஷ்னலாக டூலை வந்து பயன்படுத்த தவறிட்டாங்கன்னா இப்போ சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்மோ. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. நீங்கள் போடுற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட பிஹேவியர் பேட்டர்ன், எந்த டைமில் போகிறீங்க. ப்ளஸ் வந்து இன்னைக்கு வந்து ப்ளசன்ட் வெதர்னு போடுறீங்கன்னா அந்த பிளசன்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த பிளசன்ட் ஒரு வார்த்தையை வச்சு நீ வெதர் வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, என்ன மூட்ல இருக்கீங்க, ஆங்கரா இருக்கீங்களா, சேடா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த எமோஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ன்றது ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து அன்ராப், அப்புறம் பிராண்ட் 24, அப்புறம் வந்து மங்கி லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சில இது இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் 24ன்றது ஒரு ட்ரெடிஷ்னல் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூஸை வந்து சோஷியல் மீடியா மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஒரு இது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா சில ஆல்ரெடி வந்து பிராண்ட்ஸ் கார்பரேட்ஸ் வந்து இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸை யூஸ் பண்றாங்க. அந்த மூடுக்கு ஏத்தாப்புல அவங்கள்ட்ட ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கிறது, அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கிறது அந்த கன்சியூமர்ஸ் கிட்ட. அப்ப இது வந்து எங்க பொலிட்டிசைஸ்க்கு வருதுன்னா, இப்ப இங்க எல்லாமே டேட்டா ட்ரிவன் ஆகி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்றது வந்து நரேஷன்ன்றது வந்து இங்க ஒரு பெரிய ரோல் பிளே பண்றதுக்கு. அதாவது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கவர்மெண்ட் மேல வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னாலும் ஒரு நரேஷனை வந்து செட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா இருந்த வாரிசு அரசியலோ இல்லை இன்ன பிற வந்து அப்புறம் நல்லது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதான் ஒரு கீவேர்ட். அந்த மாற்றம் வேணும்ன்ற அந்த ஒரு கீவேர்ட், மாற்றம் வேணுங்கிறது கீவேர்ட் தான். ஏன்னா அந்த மாற்றம் வேணும்ன்றதை தாண்டி அங்க நீங்க யார்ட்டாச்சும் கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்ன மாற்றம்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் அந்த மாற்றம் வேணுங்கிற சென்ஸை வந்து கீழே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு அப்பால ஆன்டி இன்கம்பன்சி மைண்ட் செட்டை நீங்கள் வந்து கீழே டிரைவ் பண்ணலாம் முடியாத. அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு மைண்ட் ஹேக் தானே? இது மைண்ட் ஹேக் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு பண்ண முடியும், ரைட்டு. ஒரு ப்ராடக்ட்டு எண்டு கன்சியூமர், சரியா? இப்போ ஐடியா வந்து இங்கே ப்ராடக்ட் ஆகும், சோஷியல் மீடியா ஒரு டூல் ஆகும், கிரவுண்ட்ல இருக்க வாக்காளர்களும் திரும்ப எண்ட் கன்சியூமர் மாதிரி ஆயிட்டாங்களா இந்த நியூ ஏஜ் உலகத்துல? நியூ ஏஜ் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேபிட்டலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எடுத்தோம்னா இப்ப ப்ராடக்ட்ன்றது ஒரு ஐடியா தான். அதை வந்து எண்ட் கன்சியூமர்ன்றவங்க வந்து கன்சியூம் பண்ற ஒரு ஆட்கள், அவங்க தலையில வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு வேணும்ன்றத கட்டுறதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் யூஸ் ஆச்சு. அதை வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இது ஒரு மாசத்துல 2 மாசம் நடந்த ஒர்க்கான கிடையாது. கடந்த ஒரு 2 வருஷமா இதை வந்து தொடர்ந்து வந்து ஃபீட் பண்றாங்க. இது கேசஸ் பார்த்தீங்கன்னா த கிரேட் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக்கை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு.
இப்போ நம்ம வந்து Great hack. த கிரேட் ஹேக் 2019 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஹேக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் ஹேக் பண்ணி யங்ஸ்டர்ஸை வந்து இவங்க வந்து மாப் மென்டலைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவிகே, த ஒரிஜினல் ஃபைட் இஸ் பிட்வீன் த ரியல் ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது, விஜய் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதை வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் போடுறப்ப அதை அப்படியே டிண்டில்டால் எஃபெக்ட்ல சின்ன 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 அந்த ஃபாலோவர்ஸும் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஆம்பிளிஃபை ஆகுது. இதுல ஒரு விஷயம், இப்போ டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ல மாதிரி ஒரு ஆயிடுச்சா? ஆமா. இப்ப அந்த ஹேஷ்டேக் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி வந்து நான் காலைல தூங்கி இருந்துச்சேன்னா கூட டிவிகே வர்சஸ் டிஎம்கே போடலாம். அப்போது ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்கா கன்வெர்ட் பண்றது அது வந்து கிரவுண்ட்ல எல்லாம் ஆம்பிளிஃபை ஆகிட்டே இருந்திருக்கு. ஆமா, அதாவது முன்னாடி வந்து ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ ஒரு ட்ரெண்ட் ஓட்டுறதுன்னா ஹேஷ்டேக் போட்டு ஓட்டுவாங்க. அப்படின்னா அந்த ஒரு காமன் இதுக்குள்ள ஒரு பேராமீட்டருக்குள்ள வந்து எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு ஓட்டுவாங்க. ஆனா இப்போ வந்து விஜய் வந்து சொன்ன அந்த ஒரு டயலாக அங்கங்க வந்து சோஷியல் மீடியா இம்ப்ளான்ஸா வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய வந்து மீம் ட்ரோல் பேஜஸ், தென் வந்து ஈவன் வந்து ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸே வந்து அதை போட்டாங்க. ஆக்ட்ரஸ் போடுறப்ப அது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து அது ஆம்பிளிஃபை ஆகி அவங்க வந்து அவங்களோட ரியல் லைஃப்ல போட ஆரம்பிக்கிறாங்க, அதை அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, ரியல் ஃபைட் வந்து டிவிகேக்கு டிஎம்கேக்குதான்னு சொல்லிட்டு மற்றவங்களை கன்வின்ஸ் பண்றாங்க. ஸோ ஐடியலி தயார்படுத்தியாச்சு, ஏடிஎம்கே அலினேட் பண்ணிட்டு இப்போ ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகேன்ட்டு. இப்போ இந்த ஆம்பிளிஃபிகேஷன் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஆதரவாளர்கள் இந்த தரப்புல இருந்து ப்ரே ஃபார் நேசமணின்னு ஒரு பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. மோடி வருகை ஒட்டி அப்படின்னு அந்த மோடி பதவியேற்பு 19 something ப்ரே ஃபார் நேசமணிங்கிறது பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ இதை செய்ய முடிந்த ஒரு டீமால அல்லது ஒரு எக்கோசிஸ்டத்தால இதை ஏன் செய்ய முடியல? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து பாரபட்சம் இல்லாமல் வந்து ஒரு கருத்தியலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு டிராவிடியன் பிரின்சிபல்ஸோ அம்பேத்கர் பிரின்சிபல்ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு கூட்டம் வந்து சப்போஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இவங்க யாரும் வந்து டிஎம்கே வந்து பெய்ட் மெம்பர்ஸ் கிடையாது. அதுக்குள்ள வந்து டிஎம்கே பெய்ட் மெம்பர்ஸ் இருக்கலாம். ஆனால் ஓவராலாக வந்து எல்லாரும் அப்படி இல்லை. அவன் வந்து ஒரு வேலையை பார்க்கலாம், அவன் ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பான், ஐடி கம்பெனியில் இருப்பான், இல்ல வந்து எங்கேயோ ஒரு வந்து கம்பெனில வேலை பார்க்கலாம், தனி கேன் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். நாட் எவ்ரிபடி இஸ் 200 rupees. எஸ், நாட் எவ்ரிபடி இஸ் 200 rupee. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் வந்து பிலீவ் பண்ற ஒரு இதுல ஒரு கான்செப்ட்ல அதுக்கு எதிராக வந்து ஒரு ஐடியாலஜி இருக்குன்றப்ப அதுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ஓட்டினாங்க. ஆனா இது என்ன ஆச்சுன்னா வந்து நிறைய வந்து உள்ளார வந்து பிளே பண்ணிட்டாங்க. இவங்களும் கூட அதுல மேனிபுலேட் ஆனாங்களா? இவங்களும் மேனிபுலேட் ஆனாங்க. இது எப்படி மேனிபுலேட் ஆனாங்கன்னா, சில இன்சிடென்ட்ஸ் இருக்கு. மார்ச் 3லேருந்து மார்ச் 13 வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து ரொம்ப மோசமாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மார்ச் 3லேருந்து 13 வரையுமே அந்த ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மட்டும் எல்லா சேனலும் பேசினாங்க. அது எங்கேயிருந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? அது சோஷியல் மீடியாலேருந்து தான் இனிஷியல் ஆச்சு. ஸோ ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, விளாத்தி குளத்தில் வந்து ஒரு மாணவி வந்து கேட்படுறாங்க. அப்போ அதை வந்து எப்படி சோஷியல் மீடியா நரேஷன் கொண்டு வராங்கன்னா, அந்த மாணவியை வந்து கண்டந்துரமா வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு மூலையில இருக்கிற ஒருத்தன் வந்து போஸ்ட் போடுறான். அது ரெண்டாவது வந்து இன்னொருத்தன் வந்து போடுறான். மூணாவதா வந்து ஒரு நியூஸ் சேனல் வருது. அந்த நியூஸ் சேனல் எப்படா இதுக்கு ஒரு லிங்க் என்னன்னு எடுத்துப்பட்டா, ஃபர்ஸ்ட் போட்ட ஆளு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஐடி செல்லு, செகண்ட் போட்ட ஆளு பிஜேபி ஐடி செல்லு, தேர்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல். இப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. எல்லாமே 2 நிமிஷத்துல வந்து வருது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் செய்தி வந்து 2 நிமிஷத்துல பிஜேபி ஐடி செல் போடுது. அந்த அடுத்த 2வது நிமிஷத்துல நியூஸ் கார்டா வருது. ஓகே, அப்படி நியூஸ் கார்டா வந்தது. அப்புறம் வந்து சேட்டலைட் சேனல்ஸ் வந்து அதை போட்டாங்க. ஈவன் தந்தியை வந்து அதை போட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருந்து ஒரு அஜெண்டா வந்து செட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 10 days வந்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க மூல முடுக்குக்கும் வந்து சோசியல் மீடியா மூலமா ப்ரொபகேட் பண்ணாங்க. அன்றைக்கு ரூலிங் பார்ட்டியா இருந்த டிஎம்கேஓ அல்லது அந்த ரூலிங் பார்ட்டி அல்லது ஸ்டேட்டுடைய மெக்கானிசம் இதை சென்ஸ் பண்ண முடியலையா? எங்க லேக் ஆனாங்க? என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இதை என்ன பண்ணாங்கன்னா, அதை ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, அதை போட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். ஆனா அந்த ஒரு 10 நாள் இதை பத்தின எந்த ஒரு டாக்குமெண்ட்ல டிஎம்கே சைடுல இது ஒரு பெரிதா வந்து சோசியல் மீடியால பேசப்படுறது ரியல் லைஃப்ல வந்து எஃபெக்ட். டிஎம்கே ஐடி வங்கி அதை கவுண்டர் பண்ணல. டிஎம்கே ஐடி விங்கே விமர்சிச்சாங்க சில பேர் சில இடத்துல.
ஐடிவிங்காரங்களே அரசாங்கம் விமர்சனம். ஆமா விமர்சிச்சாங்க. அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியால கிரிட்டிக்கலா இருந்துச்சு. அது ரியல் லைஃப்ல வந்து ரேண்டம் வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற யாருக்கிட்டயாச்சும் கேட்டீங்கன்னா கூட இந்த இன்சிடென்ட்டை வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி நடந்த அந்த அந்த கொலை செய்யப்பட்டவன் வந்து அரெஸ்ட் பண்ணதோ இதுக்கு அடுத்து தண்டிக்கப்பட்டதோ தெரியாது. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரியும். ஓகே, அதுக்கு என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறது கீழே பாஸ் அந்த அளவுக்கு ஆம்பிளிஃபை ஆகலை. அந்த அளவு அதாவது ஒரு பொய்யை வந்து இவங்க அழகா வந்து கடை கோடிக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஆனா அந்த உண்மையை வந்து இவங்க வந்து அபிஷியல் டாக்ஸ் மூலியமாவோ இல்ல ஏதோ ஒன்று பண்ணி இது கரூர் இன்சிடென்ட்டுக்கும் அது பொருந்துமா? கரூரை ஒட்டி இந்த ஆம்பிளிஃபிகேஷன் நடந்தது, முழுக்க திமுக சதி, செந்தில் பாலாஜி சதி இப்படின்னு ஆம்பிளிஃபை ஆச்சு இல்ல. ஆஸ் ஆஃப் நவ் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல செந்தில் பாலாஜி சதி செய்தாருன்னு இல்லை, அது தாவேக்காவுடைய குற்றச்சாட்டு மட்டும்தான். எங்கேயும் அப்படி வந்து பதிவு செய்யப்படலை. திமுக சதிங்கிறது எங்கள் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் இல்லை. ஆஸ் ஆஃப்னா இப்போவும் இவங்க சட்டப்பூர்வமான வழியில் எங்கேயும் இல்லை. அப்படிங்கிற பொழுது இதுவும் ஆம்பிளிஃபை செய்யப்பட்டதானா சோஷியல் மீடியா வழியா? ஆம்பிளிஃபை செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் விஷயத்தில் வந்து நடந்தப்ப ஈவன் வந்து சில விஜய் ரசிகர்களே பின்வாங்கினாங்க. ஆனால் ஒரு ஹெசிடேஷன் வந்துச்சு. அதை வந்து கிளியர் பண்ணி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பெய்டு வந்து நெட்வொர்க் தான். அந்த பெய்டு நெட்வொர்க் என்ன பண்ணுச்சுன்னா அந்த நரேஷன் வந்து சென்ட் பண்ணுது. என்னன்னா கூட்டத்தில் வந்து கத்தியோட உள்ள இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேக் நரேட்டிவ்ஸ் வந்து உள்ளார திணிக்கிறாங்க. அதை கடைசி கட்டத்தில் இருக்க விஜய் ரசிகர் கூட நம்புறான். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இவங்க சைட்லேருந்து வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே ரூல் அவங்க சைட்லேருந்து என்ன ரியாக்ஷன் வரலன்னா விஜய் சைடு இருந்த அந்த நெகட்டிவ் இதை வந்து இவங்க வெளியே பண்ணல. ஈவன் வந்து நீதிமன்றங்கள்ல வந்து விஜய் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது. தென் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் ஒட்டி நிறைய உண்மைகள் வந்துச்சு இல்லையா, அதை இவங்க ஆம்பிளிஃபை பண்ணல, அதை அப்படியே விட்டாங்க. திமுக தரப்பு இந்த அளவுக்கு பேரலா ஸ்ட்ரென்த்தனா இல்லை. இப்போ இது வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் சேல் பண்றது, பொலிட்டிக்கல் ஐடியாஸ், ஆன்டி இன்கம்பன்சியே கூட சேல் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, இது வந்து உலக அரசியல் வரலாற்றிலே அதாவது பொதுவாக நீங்கள் அரசியல்வாதிகளே பேசும்போது இது புதுசு, இது இன்ஸ்டாகிராமில் பண்ணிட்டாங்க, இது அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இது அரசியல் உலகத்தில் புதுசு தானா? இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? ஏன் நடக்கலை? நம்ம வந்து அண்ணாதுரை 1967 ஆட்சியை பிடிச்சப்ப 57லேருந்து 67 வரையுமே அவர் இருந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து ஆக்கிரமிச்சு வந்தார். எழுத்து உலகத்தை வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அப்போ பிரச்சுரிக்கப்படுறது எல்லாமே அப்ப ஒரு சாமானியம் கடைக்கோடில் இருக்கிற ஆள் வரையுமே அதை வந்து படிச்சாங்க. அதாவது வேரியஸ் ஸ்டேஜஸ்ல இன்ஃப்ளூயன்சர்ஸை அன்றைய பாணியில் யூஸ் பண்ணியிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட இயக்கம் பயன்படுத்தி கொண்டது. ஆமா சரி, அது வந்து பழைய கதை தானே. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து பெரிய பிக் ஸ்கிரீனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. அவரும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான், சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் தான். மாடர்ன் டேல இப்போ இருக்கிற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் ஸ்கிரீன் இன்ஃப்ளூயன்சரை விட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொன்னாதான் கேக்குறாங்க. இப்போ மாடர்ன் டேல அது வந்து இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்ன வடிவத்தில் அது பயன்படுத்தப்படுது? இந்தியாவில் மட்டுமா, வெளிநாடுகள்லையுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பிக் ஸ்கிரீன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ பிக் ஸ்கிரீனை தாண்டி வந்து பர் டே பேசிஸ்ல வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. என் கையில இருக்கிற ஸ்கிரீன் தான் பிக் ஸ்கிரீன். நம்ம கையில இருக்கிற ஸ்கிரீனு டெய்லி வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணுது. அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்களோ அதை இமிட்டேட் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அப்ப முன்னாடி பிக் ஸ்கிரீன்ல இருந்தவங்களை இமிட்டேட் பண்ணவங்க வந்து அதிகமா இருந்தாங்க. ஆனா இப்ப டெய்லி வந்து ஒருத்தவங்க கையில வந்து ஃபோன் இருக்கு, அந்த போன்ல இருக்கிறவங்களை வந்து இமிட்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து அந்த பெரிய வந்து சினிமாவோட பிக் ஸ்கிரீனை தாண்டி சோஷியல் மீடியா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃபேஸ்புக் வந்து அப்ப ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அந்த ஃபேஸ்புக் ட்ரெண்டை யூஸ் பண்ண வந்து கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படின்னு சொல்ற ஒரு யூகே வந்து ஒரு பிரைவேட் ஃபிர்ம், டேட்டா ஃபிர்ம், அது என்ன பண்ணாங்கன்னா டேட்டா ஹார்வெஸ்ட் பண்ணி 2013 டேட்டா ஹார்வெஸ்டிங்கிறது என்னது? டேட்டா எடுத்து ஆமா, அதாவது ஃபேஸ்புக் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து அங்க என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களோட வசதிக்கேற்ப வந்து அதை அவங்களோட வந்து மார்க்கெட்டிங்க்கு அவங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்றது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல வந்து இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் ரெடி பண்ணாங்க. ஹிலாரி கிளின்டன் வந்து சப்போர்ட் பண்ற ஏரியாஸ் எது, அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து இவருக்கு ட்ரம்ப்புக்கு வந்து எந்த ஏரியாஸ்ல வந்து வீக்கா இருக்காரு, எங்க வந்து எந்த செக்டார்ல வந்து ஓட்ஸ் வந்து எவ்வளவு விழுவும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க டேட்டா வந்து இது பண்ணிட்டு ஒரு எண்ட் யூசர் இருக்காங்கன்னா அந்த எண்ட் யூசர் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்க அந்த பதிவை பேஸ் பண்ணி அவங்க எந்த பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, எந்த பார்ட்டிக்கு வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஒர்க் பண்ணி ஒரு வருஷத்துல
ஆப்போனண்ட் மேலே வந்து ட்ரோல்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணுறது, அவங்களோட பேஜஸ் காலி பண்ணுறது, அப்புறம் செட்டரிக்கலாக அவங்கள வந்து இது பண்ணுறது, அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரம்ப்பை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ இது பாசிபிள் தான். அப்போ யூகேலையும் பாசிபிள் ஆச்சு, யூஎஸ்லையும் பாசிபிள் ஆச்சு. அப்போ இது இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவுக்கும் அது 2014 19லயே பார்த்தோமே. 19லயே மோடி 14 அப்படி ஒர்க் அவுட் ஆகல. 14 தான் பெருசா வந்து சோசியல் மீடியா வந்து பெருசா இல்ல. ஒரு எலைட்டிஸ்டிக், ஒரு அபோவ் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட தான் வந்து அந்த ஒரு இது இருந்தது. மிடில் கிளாஸ் டு அபோவ் மிடில் கிளாஸ். கடைசி அந்த ஒரு பாமர மக்கள் அளவு வந்து இப்ப இருக்கிற அந்த ஒரு அந்த இன்டர்நெட்டோட வந்து தாக்கம் இல்லை. அப்போ அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா அப்போ வந்து இது ட்ரெடிஷ்னல் மீடியாவான விஷுவல் மீடியா மூலியமா அவங்க இம்பாக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிக் பிளே. ஸோ மோடி வரைக்குமே இதுதான். மோடி வரைக்குமே இப்போ நடந்த தேர்தல் இருக்குல்ல, இப்போ நடந்த தேர்தலில் இது கிரவுண்டில் பல்வேறு வகையான கட்சிகளை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. பார்ட்டிஸ்க்கு இந்த சென்சிட்டிவிட்டி இருந்ததா? பார்ட்டிஸ்க்கு புரிஞ்சிருந்ததா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் மெசேஜிங் பண்ணுறதோ இல்லை வந்து பல்காக வந்து ஒருத்தவங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் அனுப்புகிறதோ அதை பற்றின ஒரு ஜென்ரல் நாலேஜே இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ஒருத்தவங்க ஒரு ஏரியாவில் வந்து மார்க்கெட்டிங்கோ இல்லை வந்து அவங்கள பற்றின விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் போய் கதவை தட்டி அவங்க இந்த மாதிரி கட்சியிலேருந்து வர ஓட்டு போடுங்கன்னு நிற்கிறாங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபோன் மூலியமா அங்க இருக்கிற வந்து கதவை தட்டவே வேண்டாம், கதவை தட்டவே வேண்டாம், ஒரு பாப்அப் மூலியமாவோ பாப்அப் யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி கதவு தட்டுறது தானே, பாப்அப் கதவு தட்டுறது தான். ஆனா அங்க மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற சின்ன பசங்களை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, வீட்டுல இருக்கவங்களை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. அப்ப நீ வந்து ட்ரெடிஷ்னலா போய் கதவு தட்டி நீங்க வந்து போய் ஓட்டு கேட்டீங்கன்னா இது வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து ஒரு களம் மாறிடுச்சு. எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்டு இருக்கு, ஒரு பூத் இருக்குன்னா அந்த பூத் வைஸா இந்த ஏரியால நமக்கு இங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஓட்டு கேட்பாங்க. சரி, ஓட்டு விழுகாத இடத்துல வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எங்கெல்லாம் ஓட்டு விழுகாதோ ஈவன் அங்க கூட வந்து டிஜிட்டலா வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து இப்போ இதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் பிரச்சாரம் பண்ண போனா ஒரு பிரச்சனை, போக முடியாது. ஆனா அப்ப அந்த குறிப்பிட்ட வாக்குகள் வராது. சில கட்சியை சார்ந்தவங்கள சில ஏரியாவில் விட மாட்டாங்க, இது எங்க ஏரியா எங்க இது அப்படின்ட்டு. ஆனா இப்போ இந்த சோசியல் மீடியா யுகத்துல நீங்கள் நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு பூத் இல்லை, எல்லா வட்டாரத்துக்கும் போய் சேர்ந்துடலாம். இப்போ இந்த ஃபெசிலிட்டியை தாவேகா வந்து புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி, அந்த கட்சிக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு திறன் இதர கட்சிகளுக்கு இல்லைன்னா, இப்போ வந்து சயின்டிஃபிக் டெம்பரை நாங்கள் வளர்க்குறோம், முற்போக்கு பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து செல்கிறோம், ஒளிமயமான எதிர்காலத்தை காண்பிக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க. எதிர்காலத்தை பற்றின பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறவங்களுக்கு இந்த புது யுகம், அதனுடைய வருகை, அதை குறித்த உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல குறைபாடு இருக்கா? அண்டர்ஸ்டாண்டிங்ல குறைபாடு இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் வந்து போக முடியாதோ அங்கெல்லாம் அந்த சோஷியல் மீடியா போகுது. அப்போ அந்த சோஷியல் மீடியாவை இப்போ முன்னாடி யூடியூப் இருந்துச்சு, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருந்தாங்க. அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை சர்பாஸ் பண்ணி இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறப்ப அந்த ஏரியாவில் அவங்க எங்க லேக் பண்றாங்கன்னா தங்களோட கருத்துக்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து இன்னொரு ஏரியாவுக்குள்ள போக முடியாது, அங்க இருக்கிறவன் இன்னொருத்தர் போக முடியாதுன்னா அவனை பத்தின வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் தான் இருக்கும். இவனா இதுதான். இப்போ அந்த தாட்ல வந்து நீங்க ஃபைட் பண்ண முடியும், கீழே வழியா ஃபைட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து நாங்க இதை தான் சொல்றோம், உங்களுக்காகவும் நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பாயிண்ட்ஸை அவங்களோட எண்டு வந்து மொபைலுக்கு அனுப்பலாம். என் மொபைலுக்கு அனுப்பலாம்னா அவங்களுக்கு கேட்குற விதத்துல சொல்லலாம். ஸோ இப்படி வந்து வசதிகள் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து இங்க இருக்கிறவங்க கோட்டை விடுறாங்க. எங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னா களத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. களத்துக்கு போறதுக்கு கண்டிப்பா வந்து கிராமத்துக்கு போங்க, கிராமத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமத்துக்கு வாங்க. ஆமா, இன்ஸ்டாகிராமத்துக்கு வாங்க, அதே மாதிரி கிராமத்துக்கும் போவாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்ப கிராமத்துக்கு போறப்ப இங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வந்து கரண்ட் ட்ரெண்டையோ விட்டுறக்கூடாது. ஸோ இன்றைக்கு ஒருவேளை கடைசியா எனக்கு நான் கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, இப்போ வந்து வெளியில் சொல்லப்பட்ட வகையில் இந்த தேர்தல் வந்து இப்போ வந்து அது இன் டெமோக்ரஸி எனி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், அது நியூஸ் பேப்பர் ஆகட்டும், டிவி சேனல்ஸ் ஆகட்டும், அது எல்லா கட்சிகளும் பயன்படுத்துறது தான். ஸோ வெறும் ஹேக் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் டெமோக்ரஸியில் அவங்க ஒரு மோடை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு திரும்பியும் நம்ம வந்து இந்த மக்கள் மத்தியில் ஒரு மாடர்னிட்டியோட செல்வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற கட்சிகளுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன?
அதாவது கொள்கை வந்து பேசுறவங்க இப்போ யங்ஸ்டர்ஸை வந்து முன்னாடி வந்து நம்ம இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அந்த பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக விடுறாங்க. 19 to அந்த 29 இருக்கிற அந்த ஏஜ் கேப்பில் இருக்கிறவங்கள வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பெருசாக கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இல்லை ஏதோ ஒன்று உங்கள் கட்சியை பற்றி வந்து தெரியணும் அப்படின்னா இந்த 18 to 29 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். மாணவர்களுக்கு வந்து நீங்கள் போய் சேரணும். ஏன்னா மாணவர்கள்ட்ட வந்து போய் சேராததுக்கு காரணம் தான் இப்போ நடந்த தோல்விக்கு காரணம் நான் நினைக்கிறேன். இந்த கட்சிகள் காலத்தே இந்த விழிப்புணர்வை பெற்று, இந்த எதிர்காலத்தை பற்றி பேசுகிற கட்சிகள் காலத்தை விழிப்புணர்வு பெற்று இந்த விவரங்களை தெரிந்து கொண்டு முனைப்போட அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு தான் நம்முடைய விருப்பம். இந்த நேர்காணலுடைய நோக்கம் அப்படிதான். இந்த நேர்காணலில் நம்ம இங்கே பேசினதே இப்போ இதுக்கு வெளியில் நிறைய பேசியிருக்கோம். மேபி அந்த கட்சிகள் அமைப்புகள் இது குறித்து நிறைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நண்பரே கூட அணுகலாம், அல்லது பேசுங்க, கொஞ்சம் வெளிப்படையாக இது குறித்து அனலைஸ் பண்ணுங்க. தோல்வியில் துவண்டு விடாமல் இது குறித்து அனலைஸ் பண்ணுறது நவீன உலகத்தை, நவீன இந்த மோடை பயன்படுத்தி கொள்வது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். யாராவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா இன்னொரு வாய்ப்பில் கூட நம்ம பேசலாம். கண்டிப்பாக இன்னொன்று வந்து டெக்னிக்கலாகவே பேசலாம். என்ன இங்கே பாசிபிள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே பேசலாம். அது ஒரு நாள் இங்கே நண்பர்களை அழைத்து, இளைஞர்களை அழைத்து அவங்கள உட்கார வச்சே கூட ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வாய்ப்பில் பேசுவோம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.